வணக்கம். உங்கள் பானம்மா பேசுகிறேன். இன்றைக்கி உங்களுக்கு நெக்கு வெட்டின மாடலில் காமிக்க போகிறேன். பாருங்கள், மாடல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். இன்னும் உங்கள் சந்தனா டெய்லரிங் ஷாப்லேருந்து பானம்மா பேசுகிறேன். அன்றைக்கி உங்களுக்கு பாக்கழுத்து வெட்டி காமிச்சேன். இது பானைக்கு பீஸ் கொடுத்து திருப்பினது. இந்த இது பானைக்கு இதில் பீஸ் கொடுத்து திருப்பியிருக்கோம். இந்த முக்கெல்லாம் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கட்ட, நல்ல சதுர ஷேப்பில். இது தொட்டி கழுத்து. தொட்டி கழுத்து பீஸு சதுர பீஸ் கொடுத்து அடிச்சிருக்கோம், திருப்பியிருக்கோம். அதனால் அதுலேயும் பாருங்கள், இதில் பீஸ் கொடுத்துருக்கோம். நல்லா பார்த்துக்கோங்க, இதில் பீஸ் கொடுத்துருக்கோம், இதில் கொடுக்கல. இதில் பீஸ் அடித்து திருப்பியிருக்கோம், பெரிய சதுர பீஸை வச்சு அடித்து திருப்பியிருக்கோம். அதனால் இந்த முக்கும் கரெக்டாக வந்திருக்கு. இங்கே பீஸு மடித்து கொடுக்கணும், இங்கே கொடுக்க வேண்டியதில்லை. ஏன்னா அப்படியே டைரெக்டாக பீஸை திருப்பியிருக்கோம். இது தொட்டி கழுத்து. அடுத்து ரெண்டாவது கழுத்து உங்களுக்கு டைமண்ட் நெக். இது இது மாதிரி டைமண்ட் நெக். இது டைமண்ட் நெக்கில் உங்களுக்கு இதில் கீழே ஸ்ட்ரைட்டாக வளைவு வந்திருக்கு. வளைவு வந்திருக்கிறதுல இது பீஸ் கொடுத்து திருப்பியிருக்கோம் டைமண்ட் நெக்கில். இந்த டைமண்ட் நெக்கில் உங்களுக்கு பீஸ் வச்சு அடிச்சிருக்கேன். சதுர பீஸ் நெட்டு பீஸ் எடுத்துகிட்டு அடித்து வச்சுருக்கேன். இந்த நெக்கும் பாருங்கள். இது பீஸ் கொடுத்து அடிக்கிறது, இது சதுர பீஸ் கொடுத்து திருப்புறது. இந்த மாடலையும் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. ஏன்னா இதெல்லாம் பழைய மாடல்கள். உங்களுக்காண்டிய ஒவ்வொரு மாடலாக தைச்சி காமிக்கிறேன். ஏன்னா எது ஈஸியாக அவங்களால பெரட்டி திருப்ப முடியும். அதனால் இந்த மாடல்களாக எடுத்து தரேன். யாராவது மாடல் நெக்கு கேட்டாங்கன்னா இப்படி ஈஸியான மாடல்களை போட்டு தைச்சி கொடுங்க. இதில் நம்ம லேஸ் வச்சு கொடுக்கலாம், இல்லை பைப்பிங் வச்சு கொடுக்கலாம், அப்படி எல்லா மாடலும் கொடுக்கலாம். அடுத்து இப்போ நான் வெட்டி காமிக்க போகிறது வீ நெக்கு. வீ நெக்கு பாருங்கள். வீ நெக்கும் போட்டு பானை நெக்கும் வெட்டி காமிக்க போகிறேன். வீ நெக்கும் பானை நெக்கும் வெட்டி காமிக்கிறேன் பாருங்கள். இது ரெண்டு மாடலும் இன்றைக்கி வீ நெக்கு ஒன்றும் பானை நெக்கு ஒன்றும் வெட்டி காமிக்க போகிறேன் பாருங்கள். உங்களுக்காண்டியே ஒவ்வொரு மாடலாக சொல்லித்தரேன். இப்போ வீ நெக்கு. இதில் நம்ம எப்பயும் போல் பீஸை இப்படி திருப்பி போட்டுக்கிறோம். பீஸை இப்படி வச்சு இப்படி திருப்பி போட்டுக்கணும். போட்டுட்டு இப்போ அளவு எடுக்கிறேன். மாடலை பார்த்துக்கணும். இது உயரம், இது அகலத்தில் எடுத்திருக்கேன். இப்போ அகலத்தில் 2.5 இன்ச்சு பாருங்கள். 2.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன் கரெக்டாக. ஏன்னா எனக்கு அந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியலைங்கிறதுனால திருப்பி ஒரு தடவை நான் சொல்கிறேன். இப்போ இதிலேருந்து நமக்கு தேவையான உயரம் 6.5 7 6.5 வச்சுக்கிறேன். 6.5க்கு இந்த இடத்துல இப்போ திருப்பி இதில் 6.5 இதில் கட்டம் போட்டுக்குவோம். இது இந்த ஆல்பத்தில் ஒட்டுறதுனால உங்களுக்கு சின்ன சின்ன மாடலாக சொல்லித்தரேன். இதில் இப்போ கட்டம் போட்டுட்டோம். கட்டம் போட்டாச்சு. இப்போ இதை நீ என்ன செய்யணும், நம்ம வி ஷேப்பு கொண்டு வர்றதுக்கு இந்த முக்குலேருந்து இந்த முக்குக்கு இப்படி கிராஸாக கொண்டு வாங்க. ஆனால் அந்த கட்டத்துக்குள்ளே தான் எல்லா நெக்கும் வரணும், பார்த்துக்கோங்க. வி ஷேப் இதுதான். இது கழுத்தோடைய அகலம் எடுத்துக்கிட்டு கழுத்தோட உயரம் எடுத்துக்கிட்டோம், சதுரம் போட்டுட்டோம். சதுரம் போட்டுட்டு இப்போ சதுரம் வரைகிறோம். வி ஷேப். இப்போ இதை வெட்டுறேன்.
இப்போ நமக்கு வி ஷேப் வந்துருச்சு. இந்த அளவுக்கு வச்சுக்கிட்டோம்னா இந்த இதை நம்ம பீஸ் கொடுத்த இந்த சதுரத்துக்கு இப்படி பீஸ் கொடுத்து அடிச்சுட்டு வரலாம். அடிச்சுட்டு வந்து இந்த இடத்துல வந்து நிப்பாட்டி இந்த பீஸ் எவ்வளோ தூரம் கரெக்டாக இப்படி வச்சு இந்த அளவுக்கு வரும். இந்த ஓரத்தில் அரை இன்ச்சில் நம்ம பீஸ் அடிக்கிறோம். இப்படி வச்சு இதில் அடிக்கிறோம். இது துணி வச்சு அடிக்கிற தையல். இது வந்து திருப்பி அடிக்கிறது. இந்த அகலத்துக்கு நம்ம துணியை எடுத்துக்கிறோம். பீஸு இந்த 1 இன்ச்சு அளவுக்கு நம்ம எடுத்துட்டோம்னா அடித்து அப்படியே அடித்தே கொண்டுட்டு வந்துடலாம். 1 இன்ச்சு அளவுக்கு எடுத்திருக்கேன் பாருங்கள். இதில் அங்கிட்டு 1/4 இன்ச்சு போயிடும், இங்கிட்டு 1/4 இன்ச்சு. கூட வேணும்னா கூட ஒரு அரை இன்ச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம அந்த 1.5 எடுத்தோம்னா இந்த கீழ்ப்பகுதியை மடிச்சிருவோம். கீழ்ப்பகுதியை ஒரு 1/4 இன்ச்சு மடிச்சிருவோம். இங்கே ஒரு 1/4 இன்ச்சு போயிடும். அப்போ 1 இன்ச்சு அளவுக்கு நமக்கு இந்த அகலம் வரும். நல்லா பார்த்துக்குங்க. இங்கே 1/4 இன்ச்சியில் தையல் அடிச்சிருவோம். இங்கே கீழ்ப்பாகம் 1/4 இன்ச்சு மடிச்சிருவோம். அப்போ இந்த 1 இன்ச்சு அகலம் இந்த பட்டி நமக்கு வி ஷேப்பில் தெரியும். இதுதான் அதோடைய மாடல். இதுலேயும் தைச்சிக்கலாம், இதில் லேஸ் வச்சுக்கலாம், இல்லை பைப்பிங் கொடுத்துக்கலாம். நம்ம அந்த டெக்கரேஷன் பண்ணுற ஆனால் ஈஸியான மெத்தட் யாராவது நெக்கு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வெட்டி காமிங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு வி ஷேப். இது நான் எப்பயுமே உங்களுக்கு 2 மாடல் சொல்லித்தரேன். ஒன்று பீஸ் கொடுத்து கொண்டாடுறது, இன்னொன்று சதுர பீஸ் எடுத்து அடித்து பெரட்டுறது. 2 மாடலுமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது, எப்படி மாடல் தெரியுதுன்னுட்டு. இப்போ இன்னொரு மாடல். இது வந்து வி ஷேப்பு. பார்த்துக்கிட்டிங்களா? பார்த்துக்கோங்க வி ஷேப்பு இப்படி தான். கழுத்தோடைய அகலம் எடுத்திருக்கேன், உயரத்தை எடுத்து சதுரம் போட்டிருக்கோம். சதுரத்தில் இருந்து இந்த ஓரத்துக்கு கொண்டாந்துருக்கோம். கொண்டாந்து இந்த வி ஷேப்பு அப்படியே வரைஞ்சிடணும். வரைஞ்சோம்னா இந்த முக்கு கரெக்டாக வரும். பீஸ் கொடுத்து திருப்பறையிலையும் இந்த இடத்துல முக்கு வச்சு கரெக்டாக நிப்பாட்டி இப்படி திருப்புங்க. அடுத்து வந்து உங்களுக்கு வந்து பானை நெக்கு. பானை நெக்குக்கும் அதே 2.5. இதெல்லாம் எதுக்கு நான் ஆல்பத்தில் உங்களுக்கு ரெடி பண்ணி வைக்கிறேன்னா, நாளைக்கு வந்து பின்னால் இதே பழைய மாடல்களாக தான் திருப்பி வரும். அதில் வந்து பிள்ளைகளுக்கு வந்து புரிஞ்சுக்கிறதுக்காண்டி இந்த மாடலெல்லாம் நான் தச்சு இப்போ நான் ஆல்பத்தில் ஒட்டி வச்சுக்கிறேன். ஏற்கனவே ஆல்பம் எங்களுக்கு வந்து பானைக்கு ட்ரைனிங் கொடுக்குறப்பெல்லாம் பானைக்கு சதுர நெக்கு தான் எங்களுக்கு வரும். ஆனால் இப்போ தான் பிள்ளைகளுக்காண்டி அடுத்தடுத்து மாடல் வர்றது இது பண்ணும். ஒவ்வொரு மாடல் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஈஸியாக பீஸ் திருப்புற அளவுக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல வந்து இங்கேருந்து இந்த இதை லைட்டாக கொண்டு வாங்க. பாருங்கள், இந்த இது லைட்டாக வந்து இங்கே வந்து ஒரு 1/4 இன்ச்சு இதோட சேர்த்துக்கங்க. இங்கே வந்து 1/4 இன்ச்சு வந்தால் இந்த வளைவு நல்லா உள்ள லோவாக வர்றதுக்காண்டி இந்த 1/4 இன்ச்சு இங்கே வச்சுருக்கேன். பாருங்கள், இங்கேருந்து 1 இன்ச்சு கேப்பு விட்டுட்டிங்கன்னா இந்த ரவுண்டு இந்த இதோட இணைஞ்சிரும். இங்கே மட்டும் இந்த 1/4 இன்ச்சு வச்சு இந்த வளைவுக்காண்டி இங்கேயும் வந்து 1/4 இன்ச்சு வச்சு இந்த வளைவு. பாருங்கள், தெரியுதா? நல்ல மாடல் பார்த்துக்குங்க. இப்போ இதை வெட்டி காமிக்கிறேன். இது வந்து பானை நெக்கு, இது பேர். உங்களுக்கு பீஸு திருப்புற மாடலாக தான் நான் இப்போ எடுத்து உங்களுக்கு சொல்லித்தர்றேன். பாருங்கள், பானைக்கு நெக் இங்கே வளைவு வந்து இங்கே உருண்டை ஷேப்பு வரும். இது பானை நெக். பாருங்கள், இதை பார்த்து ஒவ்வொரு மாடலாக நான் சொல்லித்தரேன். ஈஸியான மாடல்கள். ஏன்னா பீஸு திருப்ப புதிய பிள்ளைகள் சிரமப்படுவீங்க. அதனால் இந்த மாதிரி மாடல்னா யாராவது மாடல் கேட்டால் டக்குன்னு இது இந்த மாடல்களை தைச்சி நீங்கள் கொடுத்துருக்கலாம். அதுக்காண்டி இது இந்த ஈஸியான மாடல்களை உங்களுக்கு சொல்லித்தரேன். அடுத்து இன்னும் வேறு 2 மாடல். ஆனால் நான் 2 மாடல் சொல்கிறதில்ல. ஒன்றில் வந்து பீஸு அடித்து கொண்டுட்டு வர்றது, ஒன்றில் சதுர பீஸ் கொடுத்து திருப்புறது. 2 மாடல் உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு வரேன்.
ரெண்டுமே ஈஸியானது. ஏன்னா அந்த வளைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கட்டுங்கிறதுக்காண்டி தான் இந்த ஈஸியான மெத்தேடை உங்களுக்கு எடுத்து சொல்லி கொடுக்குறேன். பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்ன எல்லா மாடலும் அந்த மாதிரி சொல்லி தர்றாங்க, அடிச்சும் காமிக்கிறாங்க. ரெண்டாவது அது நமக்கு புரியவும் செய்யும் அப்படின்றத சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.